கேரளாவில் தீபக் பேருந்து விவகாரம் மாநிலம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து முழுமையான தகவல்களை இப்போது பார்க்கலாம். கோழிக்கோடு கோவிந்தபுரத்தைச் சேர்ந்த 41 வயதான தீபக் ஒரு விற்பனை மேலாளர். பேருந்தில் பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு வீடியோ வைரலானதை அடுத்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் ஜனவரி 16, 2026 அன்று பையனூர் நோக்கிச் சென்ற ஒரு கேரளா அரசு பேருந்தில் நடந்தது. தீபக்கின் முழங்கை கூட்டமான பேருந்தில் ஒரு பெண்ணின் மீது பட்டதாக கூறப்படுகிறது. அதை ஷிம்ஜிதா என்ற பெண் வீடியோ எடுத்து அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட பாலியல் தொல்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தீபக்கின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அது பேருந்தின் கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட தற்செயலான தொடர்பு என்று வாதிட்டனர். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி தீபக் மீது ஒரு சமூக வலைத்தள விசாரணையை தூண்டியது. பரவலான குற்றச்சாட்டுகளாலும் பொது அவமானத்தாலும் தீபக் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டார். அவர் தனது நிரபராதித்தன்மையை நிலைநாட்டவும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக ஜனவரி 18, 2026 அன்று கோழிக்கோட்டில் உள்ள தனது வீட்டில் தீபக் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இந்த நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சமூக வலைத்தள விசாரணைகளின் விளைவுகள் மற்றும் மனநல விழிப்புணர்வின் முக்கியத்துவம் குறித்து தீவிர விவாதங்களை தூண்டியது. ஷிம்ஜிதாவின் கூற்றுக்கள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் வைரலான வீடியோ தீபக்கிற்கு ஈடு செய்ய முடியாத விளைவுகளை ஏற்படுத்தியது என்றும் விமர்சகர்கள் வாதிட்டனர். ஆண்கள் உரிமை ஆர்வலர்கள் ஷிம்ஜிதா மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரினர். இத்தகைய வைரல் உள்ளடக்கத்தின் நோக்கங்கள் மற்றும் இணைய அச்சுறுத்தலின் அழிவுகரமான தாக்கம் குறித்து கவலை தெரிவித்தனர். தீபக்கின் குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர் சமூகத்தினர் அவரது குணநலன்களை உறுதியாக பாதுகாத்தனர். அவர் ஒரு நல்ல நடத்தை கொண்டவர் என்றும் ஆன்லைன் சலசலப்பால் அவர் அனுபவித்த கடுமையான மன உளைச்சலையும் எடுத்துரைத்தனர். பின்னடைவுக்கு பிறகு ஷிம்ஜிதா அசல் வீடியோவை நீக்கி பின்னர் ஒரு விளக்க வீடியோவை பதிவிட்டார். ஆனால் அது பின்னர் தனிப்பட்டதாக மாற்றப்பட்டது. தற்போது கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி காவல்துறை இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆரம்ப விசாரணைகள் தற்கொலையை நோக்கிச் செல்கின்றன. தீபக் மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் அவரது மரணத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து காவல்துறை தீவிரமாக விசாரித்து வருகிறது. இதில் வைரலான வீடியோவின் பங்கும் அடங்கும். தீபக்கிற்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்திய புகார்கள் மற்றும் நிகழ்வுகளின் அடிப்படையில் ஷிம்ஜிதா தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த எஃப்ஐஆர் ஜனவரி 19, 2026 அன்று பதிவு செய்யப்பட்டது. தீபக்கின் பெற்றோர் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அவர்கள் மாவட்ட காவல்துறை தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான விசாரணை கோரி முறையான புகார்களை பதிவு செய்துள்ளனர். மனித உரிமைகள் ஆணையம் இந்த வழக்கை பிப்ரவரி 19 அன்று பரிசீலிக்க உள்ளது. மேலும் வட மண்டல டேஜி ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த சிக்கலான வழக்கு ஆன்லைன் கதைகளின் ஆழமான தாக்கம் மற்றும் சமூக வலைத்தளங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது.